அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் ஆன்ம அறிவே உண்மை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு ஆன்ம அறிவே உண்மை. மன அறிவே ஜீவ அறிவு. நினைவு அற்று மனம் அற்ற அறிவே ஆன்ம அறிவு. மன அறிவே ஜீவபோக மாய அறிவு. மெய் அறிவே ஆன்ம அறிவு. மன அறிவுடையார் அனைவரும் ஜீவ ஜடசித்தே. ஜீவ மன அறிவால் ஆன்மாவை அறிவை அறிய முடியாது. செயலின் பொருளை மாற்றி பேசுவது பொய்யாகும். மாயபோக மாந்தருக்கு சொல்லும் செயலும் ஒன்றுபடுவது மாயை. யோகமாந்தர் இந்திரிய ஒழுக்கத்தால் ஒன்றாக்க முடியும். உலகாசை அற்றவரே அருகர். ஊழ்வினை தடை ஆவதால் பொய்போகருக்கு உண்மை பேச முடியாது. ஆசை அற்றவரே யோகமாந்தர். அவரே உண்மை பேச முடியும். சொல்லையும் செயலையும் ஒன்றுபடுத்துவது சாதனை. உலகாசை இன்மையால் உண்மையே பேசுவார். பொய் பேச தேவை இல்லை. இந்திரிய ஒழுக்கம் பொய்யை பொய்யென மெய் ஆக்குவதே பொய் பேசா மெய். பொய்யரை பொய் பேசாதே என்றால் எங்கனம் முடியும்? ஆன்ம அறிவே உண்மை. அவ் அறிவே பொய்மை பேசாது. பொய் பேசாது இருத்தலே உண்மை. தனிப்பெரும் கருணை ஆன்மாவுக்கு அறிவிப்பதே உண்மை பேசுவதாகும். இக பரபோக மாய உண்மை தோன்றிய உலகறி வேதம். அதுவே கடுகளவு இன்பம் பெற மலையளவு துன்புறும். அணுவை துளைத்து எழுகடலை புகுத்தி குருகத் தரித்த குரல் எனும் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகளவாயிருக்கும் ஜீவர்கள் அருளை அறியார். அகர முதல எழுத்தெல்லாம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அனாதி இயற்கை உண்மை. அதன் முன்னிலையில் தோன்றிய மாயையே
ஆதிபகவன் முதற்றே உலகு. மேலே ஊன்றிய தமிழ் தந்த அகர முதல எழுத்தெல்லாம் எனும் அருள் வாழ்வையும் அதன் முன்னிலையில் தோன்றிய ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் மருள் மரண வாழ்வையும் அறிவித்தமையால் நாம் யாரென்று அறிக. உலகெலாமானவன் ஜீவன் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் ஆன்மா. மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிப்பவன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி.